ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போக போகிறேன். ஸோ எப்படி ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஒரு 8 மந்த் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக விறகடுப்பில் தான் மோஸ்ட்டாக தண்ணி வைப்போம். ஹீட்டரை விட நம்ம விறகடுப்பில் வச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி ஊற்றினா அது நல்லா உடம்பு வலிலாம் கேட்கும், குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் விறகடுப்பில் தான் தண்ணி வச்சு பாப்பாவுக்கு ஊற்றுவோம். ஸோ அந்த கேப்பில் டீயும் போட்டு குடித்தாச்சு. டீ போட்டு குடித்து முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி அடுப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சூடு ஏறிடுச்சு. அந்த தண்ணியை எடுத்து இன்னொரு வெசலில் மாற்றியாச்சு. நமக்கு விறகடுப்பில் சுட வைக்கிற தண்ணி வந்து ரொம்பவே நல்லா ஹீட்டாக இருக்குது. ஹீட்டரில் இறங்குறது வந்து நமக்கு கரண்ட்டில் பாஸ் ஆகி நமக்கு தண்ணி சூடு ஏறுது. அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்சளவு நம்ம விறகடுப்பு கிராமத்தில் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு அல்லது ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்தும் நம்ம ஹீட்ரு அது மாதிரி பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாப்பாவுக்கு தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணி விட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி படலில் காய வச்சுருந்தோம். நல்லா வெயிலில் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம். ஸோ நம்ம வெளியில் கிளம்புறோம் இல்லையா, மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சிரும். இப்போ வேறு மழை டைமாக இருக்குது, அதனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை வச்சு மடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுங்க. நம்ம வாஷ் பண்ணி காய வைக்கிறதெல்லாம் பெருசில்லை. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸையும் தனித்தனியாக மடித்து செல்ஃபில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் பாப்பாவை வச்சுக்கிட்டு மடிக்கிறதுங்கிறது அவங்க இப்போ தவள ஆரம்பிச்சிட்டாங்க. வாயில் எதையாவது எடுத்து வச்சிடறாங்க. ஸோ அப்படியே நான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேக்குக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு தலகாணி வச்சுட்டு தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருந்தேன். மடித்து இதெல்லாம் ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா, வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம். மதியமாக தான் அந்த ஃபங்க்ஷனு. மஞ்சள் தண்ணி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பப்பாட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அதை வந்து மஞ்சள் தண்ணி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, புட்டு சுற்றுறது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா ஆற்றை தாண்டி தான் போகணும், ஆற்றை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆற்றுல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அந்த பாலத்தில் நடந்து போயிட்டுருந்தோம். அந்த பாலம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பாலத்தை பற்றி, இந்த ஆற்றை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த ஷார்ட்ஸை பாருங்கள். ஃபங்க்ஷன் இருக்கிற வீட்டை ரீச் பண்ணியாச்சு. எல்லாம் பூ, பழம் அதெல்லாமே தட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க. மஞ்சள் தண்ணி சுற்றுறதுக்காக. இவங்க தான் இந்த பொண்ணுடைய தாய் மாமா. அவர் தான் ஃபஸ்ட்டு மாலைலாம் போட்டு வச்சாங்க. இவங்க வந்து அவங்க தாய் மாமா ஒய்ஃபு. அவங்களுக்கு அடுத்து இவங்க அந்த சடங்கெல்லாம் பண்ணினாங்க. புட்டு சுற்றுறதுங்கிறது இது தாங்க. ஒரு பாத்திரத்தில் புட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சுற்றுவாங்க. இது எங்கள் ஊரில் வழக்கம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஊரில் இந்த புட்டு சுற்றுற வழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இவங்க வந்து என்னுடைய அண்ணா பொண்ணு. ஸோ அவங்களுக்காக நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நடத்திகிட்ருக்கோம். அவங்க ஜுவல் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஜுவல் போட்டிருப்பாங்க. அந்த ஜுவல் வந்து கோல்டு ஜுவல்லு, மற்றது வந்து கவரிங் செட்டு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோல்டு ஜுவல்லரி வந்து என்னோடய செட்டு தான். நான் அது வந்து போட்டிருந்தேன், அந்த பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். போட்டுரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்காக. நிறைய பேர் வந்து நம்ம நிறைய நகைங்களை போட்டிருப்போம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் கோல்டு போடுற அளவுக்கு. அது நம்ம போட்டே தான் இருப்போம். அந்த ஃபங்க்ஷன் டைம்லையாவது அந்த குழந்தைங்களுக்கு கழட்டி போடுவோம் அப்படிங்கிற தாட் வந்து யாருக்குமே வராது. ஸோ இதை வந்து நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லிக்கல, நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்காக. நீங்களும் யாராவது உங்களுடைய ஃபங்க்ஷன், உங்கள் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் வசதி இல்லை, கோல்டு நகை போட முடியல அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நேரம் போட்டிருக்கதா கொடுக்க போகிறோம், அவங்கக்கிட்டே கொடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தாங்க நிறைய ஃபன்னெல்லாம் நடக்கும். மோஸ்ட்டாக இந்த ஆரத்தி எடுக்கும்போது, இந்த மாதிரி சக்கரை போடும்போது, அந்த குழந்தைங்களுக்கு போட போயிட்டு நம்ம போடாமல் ஏமாத்துறதெல்லாம் ஒரு பெரிய ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபன்னெல்லாம் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் நல்லா ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. லாஸ்ட்டாக எங்கள் அம்மா என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்து பொட்டெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அவங்களுடைய பெரியம்மா. லாஸ்ட்டாக அவங்களுடைய சிஸ்டர்ஸ், கசின் சிஸ்டர் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக இந்த ஆரத்தி எடுத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.